ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அதாங்க பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் செஞ்ச மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இன்றைக்கி என்ன செஞ்சோன்னா ப்ரெட் ஆம்லேட் தான் செஞ்சோம். ப்ரெட் ஆம்லேட்டை நம்ம சாண்ட்விச் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 2 முட்டை ஆம்லேட் போட்டுக்கிட்டோம். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சிக்கிட்டு ஒரு 2-3 வெங்காயம் அரிஞ்சிட்டேன். தக்காளி ஒரு 3 தக்காளி அரிஞ்சிக்கிட்டேன். பாருங்கள், இப்போ எண்ணெய் சட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேங்க. வெங்காயம் வதக்கிட்டு நல்லா அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி நல்லா அரிஞ்சு வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ கடையில் சாண்ட்விச் வைக்கிறதில் கூட இதாங்க வச்சுருக்காங்க. வெங்காயம் தக்காளி தொக்கு தான் வச்சுட்டு அப்படியே அது ஒண்டி தான் வைக்கிறாங்க, வேறு எதுவும் வைக்க மாட்டேங்கிறாங்க. ப்ரெட்டு பட்டர் தடவி அப்படியே கொடுத்துட்றாங்க. இப்போ அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி அரிஞ்சு அதையும் போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டேங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா தொக்கு மாதிரி வதக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நமக்கு நல்லா காரசாரமாக இருக்கும். ப்ரெட்டு வந்து சப்புன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் உப்பு திட்டமான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதாங்க. நல்லா தொக்கு மாதிரி வதக்கிற வேண்டியதான். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதங்கட்டோன்னு விட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு 2 முட்டையை உடச்சி ஆம்லேட் போட்டு அதையும் தனியாக மிளகாத்தூள் தாங்க போட்டேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னாலே நல்லா சுண்டி சூப்பராக தக்காளி தொக்கு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? வெங்காயமும் தக்காளியும் போட்டு அது மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இது செஞ்சு வச்சுட்டு பாருங்கள், 2 முட்டை கொஞ்சோண்டு உப்பு தான் போட்டேன், வேறு எதுவுமே போடலை. லேசாக உப்பு தெளிச்சிட்டு 2 ஆம்லேட் போட்டு வச்சுட்டு இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து என்ன செஞ்சேன், கொஞ்சம் பட்டர் வச்சு பட்டர்லேயே வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அழகாக வந்து நம்ம ஒரு 2 ப்ரெட்டு சாப்பிட்டா கூட டேஸ்டியாக சாப்பிடலாம். வீட்டிலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சட்னி பண்ணது அது இருந்துச்சு, துவையல் பண்ணது அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ 2 பேரும் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதனால் 2 ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். ஒரு ஆம்லேட் வச்சு ப்ரெட்டு சாப்பிட்லாம், ஒன்று வந்து இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பீஸு பட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. எல்லார் வீட்லேயுமே போடுவீங்க. சில பேர் வீட்டில் வந்து என்ன செய்வோம், முட்டை அடிச்சுட்டு நல்லா அதிலே கொஞ்சம் சர்க்கரை கூட போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டுட்டு ப்ரெட்டை அதிலே டிப் பண்ணி அப்புறமா எடுத்து ரோஸ்ட் பண்ணி அப்படியே அதை சாப்பிட்லாம். அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் தனியாக போட்டுக்கிட்டேன். இது வந்து பட்டர் கொஞ்சம் போட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளார ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பர்கர்லலாம் ஸ்டஃப் பண்ணுற மாதிரி ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். சாண்ட்விச் மாதிரி தான் அது. வந்து நம்ம பச்சை காய்கறிலாம் வைப்பாங்க இல்லையா, அப்படி இல்லாமல் நான் வந்து தக்காளி தொக்கா பண்ணிட்டேன். அதை வெங்காயம் தக்காளி தனித்தனியாக அரிஞ்சு வச்சு சாப்பிடலாம். அப்படி வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் தொக்கு மாதிரி பண்ணிட்டேன். பாருங்கள், இன்னும் ஒரு 4 பீஸ் போட்டு அதையும் வந்து பட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும் பட்டரில். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது உங்களுக்கு வேணுன்னா பட்டர் கூட தடவிக்கலாம் அதில். நான் அதுக்கு முன்னாடி வந்து ஜாம் கொஞ்சம் வச்சுருப்பேன், இந்த டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் வச்சுருப்பேன். ஜாம் போட்டு ஒரு ப்ரெட்டும் டொமேட்டோ கெச்சப் போட்டு ஒன்றும் சாப்பிட்லாம். மயோனைஸ் இருந்தால் மயோனைஸ் கூட நம்ம தடவிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் எதுவுமே அதெல்லாம் வைக்காமல் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெங்காயம் தக்காளி தொக்கு பண்ணி எடுத்துட்டு
ப்ரெட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆம்லேட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நான் அப்படியே அரேஞ்ச் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். பாருங்கள், இதில் வந்து பட்டரும் வச்சுருக்கேன். பட்டர் ஃபஸ்ட்டே கூட தடவி இருந்திருக்கலாம், நான் தடவை மறந்துட்டேன். சரி, இந்த வெங்காய தக்காளி தொக்கு வச்சுட்டு ஒரு முட்டை ஆம்லேட்டு மேலே வச்சு ப்ரெட்டு வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 ப்ரெட்டு வச்சேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து முட்டை ஆம்லேட்டை தக்காளி தொக்கு மேலேயே வச்சுட்டு ஒரு ப்ரெட்டு வச்சுட்டேன். அப்படியே நம்ம வேணும்னா இப்போ இது வைக்கிறதுக்கு முன்னாடியே பட்டர் தடவிக்கலாம். நான் பட்டர் தடவலை, நான் பட்டரில் தான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் ஆம்லேட்டையும் அதிலே வச்சுட்டேன். இதில் வந்து இந்த புதினா கொத்தமல்லி துவையல் வச்சுருந்தேன் பாருங்கள், அது வந்து ஒரு இதில் அதுவும் நல்லாயிருக்கும் தடவுனா. அதனால் அது தடவிட்டு அதுக்கு மேலே இந்த வெங்காயம் தக்காளி தொக்க வச்சுட்டு ப்ரெட் வச்சேங்க. நீங்களும் ஒரு மாடலில் எல்லாம் செய்வோம் நம்ம. நான் இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சேன். நான் ஒன்று ஆம்லேட்டும் தக்காளி தொக்கும் வச்சுட்டு, ஒன்று புதினா கொத்தமல்லி துவையலும் தக்காளி தொக்கும் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சண்டே மார்னிங்கு இதுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். நான் கொஞ்சம் லைட்டாக பட்டர் தடவிக்கிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிச்சதுன்னா வேணால் ஃபஸ்ட்டே தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி தொக்கெலாம் வைக்கலாம். இப்படி பிடிச்சா செய்யலாம். இல்லை நீங்கள் ராவாக அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி கூட தக்காளியும் வெங்காயமும் பீஸாக வச்சு ஆம்லேட் வச்சுட்டு அப்படியும் சாப்பிடலாம். நம்மளுடைய விருப்பம் தானுங்களே. நான் இன்றைக்கி செஞ்சதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் இது மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நான் திருப்பி வச்சுட்டு அந்த பட்டர் தடவினதை திருப்பி வச்சுட்டு சாப்பிட்றேன். நான் ரொம்ப டேஸ்டியாக தான் இருந்துச்சு. வாழ்க வளமுடன். நன்றி.